ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட ரவி ஷாலினியை தான் காட்டுறாங்க. அப்பா அவங்க 2 பேரும் நார்மலா பேசிட்டு இருக்கும் போது ஷாலினியோட அம்மா வந்து ஒரு லெட்டர் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. என்னது இது அப்படின்னு கேட்டா, இது வந்து ஷாலினியோட இதுதான். ஷாலினி வந்து சின்ன வயசுல இருந்து கவிதைகள் எழுதுறதுன்னா அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். உனக்கு தான் நல்லா தெரியுமே, அவ இது ஃபுல்லாவே நிறைய கவிதைகள் எழுதி வச்சிருக்கா, இதெல்லாம் நீ படி, உனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. உடனே ஷாலினிக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அவ எதுவுமே சொல்லவே முடியல. அவளுக்கு ஒரு மாதிரியா அப்படியே பார்த்துட்டே இருக்கா. இவனும் வந்து அந்த லெட்டரை வந்து அப்படியே பிரிச்சு அந்த கவிதையை வந்து படிக்கிறதுக்கு போயிடலாம். டக்குன்னு வந்து அவன் அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸா வரா. டக்குன்னு அவனோட வாயில இவனோட விரலை வச்சுட்டு அவளை நெருங்கி வரா. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டே இருக்கான். இவன் வந்து வேணும்னே வந்து அவன் பக்கத்துல அப்படியே நெருங்கி வரா. என்ன ரவி, என்ன பாக்குற? இந்த கவிதைகள் எல்லாத்தையுமே நானே என்னோட வாயெல்லாம் படிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக்கா வந்து அவன் அப்படியே நெருங்கி போய் நிக்கிறான். இவன் பயத்துல வந்து அப்படி நின்றுட்டு இருக்கும்போது ஒரு கண்ணாடி கிளாஸ் வந்து கீழே வந்து விழுந்து உடஞ்சிரும். உடனே வந்து அவன் எடுக்கிறதுக்கு போவான். ரவி, என்ன பண்ணிட்டு இருக்க? நீ ஒன்னும் எடுக்காத, நானே எடுக்கிறேன், நான் தானே உன்னோட பொண்டாட்டி, நான் தான் எல்லா வேலையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து அந்த குப்பை எல்லாத்தையுமே அள்ளிட்டு இருக்கா. ரவியும் வந்து அப்படியே வந்து ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு இருக்கா. ஷாலினி எவ்வளவு மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஏய் இந்தா இது நீ அள்ளு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசிட்டு போறா. உடனே இவனுக்கு எதுவுமே புரியல. என்னடா அது, இப்பதான் நல்லவ மாதிரி பேசலாம், இப்ப என்னன்னா திமுறா ஆட்டிடியூட் காட்டுறாளே, என்ன நடக்குதுங்கிற மாதிரி அவன் கேட்க, இந்த பாரு, அதெல்லாம் நான் என்னோட அம்மாக்காக தான் செஞ்சேன். இந்த மாதிரி கிளாஸ் உடையிற சவுண்டு கேட்டுட்டு அம்மா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நான் கண்ணாடி வழியா பார்த்துட்டேன். அவங்க மட்டும் ஒன்னதான் நான் இந்த கிளாஸ்லாம் வந்து அள்ள விடுறேன் அப்படின்னு அவங்க பார்த்தாங்கன்னா என்னை ரொம்பவே திட்டுவாங்க. அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டேன். அவங்க போனதுக்கு அப்புறம் நான் வந்து உன்னையே இந்த வேலையை செய்ய சொல்றேன், இதெல்லாம் உன்னோட வேலை தான், நீயே பண்ணு அப்படின்னு ரொம்ப திமிரா சொல்லிட்டு வெறுப்பேத்திட்டு அங்கிருந்து போயிடுறா. அதோட அடுத்த நாள் ஆகுது. எப்போதும் போல எல்லாரும் பேசி சிரிச்சிட்டு இருக்கும் போது இவங்க 2 பேரும் புதுசா கல்யாணம் ஆன ஜோடி இல்லையா, அதனால ஷாலினியோட கசின் பிரதர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவளுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உங்க 2 பேருக்கும் வந்து மணாலிக்கு போறதுக்கு வந்து நாங்க ஹனிமூன் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கோம், நீங்க 2 பேரும் உடனே கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு, போக முடியாதுன்னு சொல்லவும் முடியல. சரி வேற வழி இல்லாம அவங்களும் வந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. கார்ல தான் ஹனிமூனுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ரவி வந்து பாட்டு போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்றான். அப்ப பார்த்தா அந்த மூடுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ரொமான்டிக்கான சாங்லாம் ஓடுது. இதெல்லாம் பார்த்துட்டு ஷாலினி ஒரு மாதிரி வந்து அன்கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துட்டு இருக்கா. அவன் இவளை பார்க்க, இவ அவளை பார்க்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பாக்குறாங்க. ரவி, போதும் இந்த சாங்கை நீ வந்து நிப்பாட்டு, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல, ஏன் ஷாலினி நல்லா தானே இருக்கு, உனக்கு ஏன் பிடிக்கல, எப்ப பார்த்தாலும் நீ போரிங் அப்படின்னு சொல்ல, நான் ஒன்னும் போரிங் இல்லை, அதுக்காக இந்த மாதிரி பாட்டா, இது எனக்கு பிடிக்கல அதனாலதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி சண்டை போட்டுட்டே போயிட்டு இருக்கும் போது எதுக்காப்புல வந்து ஒரு பெரிய லாரி வந்து வருது. அதை பார்த்த உடனே, ஐயோ ரவி அங்க பாரு அப்படின்னு அவளும் கத்துறா. உடனே ரவி வந்து அது மேல மோதக்கூடாதுங்கிறதுக்காக அந்த காரை வந்து திருப்புவான். அப்போ ஒரு மரம் மேல வந்து மோதிடுவான். அந்த இடத்துலயே அவங்க 2 பேருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஷாலினிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவ வந்து நல்லா இருக்கா. ஆனா ரவி வந்து அப்படியே வந்து மயக்கமான நிலைமையில போயிட்டான். பயந்துடுறா இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, என்ன பண்ண போறோம், எந்த ஊரு எந்த இடம்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கா. யாரையாவது ஹெல்ப்க்கு கூப்பிடலான்னு பார்த்தா அங்கேயும் யாருமே இல்லை. சரி வேற வழியில இவனை நம்மளே கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே வந்து தடுமாறி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து அவன் மயக்கத்திலிருந்து முழிச்சிடுறான். ரவி, என்னாச்சு, நான் ரொம்ப பயந்துட்டு தெரியுமா, வா வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சு அவனுக்கு தண்ணி எல்லாம் கொடுக்குறா. உனக்கு என்ன ஆச்சு, நான் ரொம்பவே பயந்துட்டு தெரியுமா, ஐம் ரியலி சாரி, என்னால தானே உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பி அழ ஆரம்பிச்சிடுறா. அப்பா அவனை துரத்த போகும்போது டக்குன்னு இவ கால் ஸ்லிப்பாகி விழும்போது இவன் டக்குன்னு அவளை பிடிச்சிடுறான். அப்புறம் என்ன ஐகானிக்ல 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு வழியா வந்து தடுமாறி ஒரு ஹோட்டலுக்கும் போயிடுறாங்க. அங்க போயிட்டு இந்த மாதிரி வந்து ரிசப்ஷன்ல வந்து எங்களுக்கு ஒரு ரூம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சாவியை மாத்தி கொடுத்துட்றாங்க போல. அந்த சாவியை எடுத்துட்டு அவன் ஒரு ரூமுக்கு போறான். அந்த ரூம் ஃபுல்லா ஒரே இருட்டா இருக்கு. தூரத்துல யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து ஷாலினி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து அவ பக்கத்துல போறான்.
அப்ப டக்குன்னு பார்த்தா அங்க வேற பொண்ணு தான் இருக்கா. உடனே அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறா, நீ யாருடா ஃபர்ஸ்ட், இங்க எதுக்குடா வந்த? என்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே இங்க வரணும், நீ எதுக்கு இங்க வந்த? ஐயோ என்னை காப்பாத்துங்க, யாரும் திருட அப்படின்னு சொல்லிட்டு பயந்து வேகமா கத்துறா. அப்ப பார்த்தா அங்க எல்லாரும் கூட்ட கூடிடுறாங்க. அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் வந்துட்டு இவரோட சட்டையை பிடிச்சி ரொம்ப கோவமா திட்டிட்டு இருக்கான். நீ சரியான பொம்பளை பொறுக்கியா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னோட ரூம் சாவியை எடுத்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டையே தப்பா நேரத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னா அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கரெக்டா ஷாலினி வந்து தடுக்கிறா. இந்த பாருங்க, தயவு செஞ்சு நிறுத்துங்க, அவரு ஒண்ணு அந்த மாதிரி ஆள் கிடையாது, இவர் வந்து என்னோட புருஷன், நாங்களும் வந்து இந்த மாதிரி ஹனிமூன் கொண்டாடுறதுக்கு தான் இங்க வந்தோம், இங்க வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, ரூம் சாவியை வந்து மாத்தி கொடுத்துட்டாங்க போல, அதனாலதான் இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, என்னோட புருஷன் அப்படிப்பட்டவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக ஏத்திக்கிட்டு எல்லாத்துலயுமே சண்டை போடுறா. அதோட அந்த பிரச்சனையும் முடிச்சு வச்சுட்டு அவங்க வந்து வரும்போது உண்மையா ரவிக்கு ரொம்பவே வந்து ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஷாலினி நமக்காக எல்லாருக்கும் முன்னாடி இவ்வளவு சப்போர்ட் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பெருமையாவும் இருக்கு. அதே சமயம் அந்த சிவா வந்து இவங்க 2 பேரும் ஹனிமூன் போன விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது கிரிமினலா பிளான் பண்ணி அவங்கள பிரிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றான். அப்பதான் வந்து ஷாலினியோட தங்கச்சி நிஷாவை கூப்பிட்டு அவளை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். நீ வந்து பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும், நான் சொல்றத நீ வந்து செய்யணும், அப்படி செய்யல அப்படின்னா இந்த விஷயத்த உன் வீட்டுல உள்ளவங்க எல்லாத்துட்டையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட, அவளும் வந்து நீ என்ன சொல்றியோ அதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. இங்க அப்படியே ஷாலினியை தான் காட்டுறாங்க. அவன் ரவிட்ட தான் பேசிட்டு இருக்கா. ஏதோ ஒரு வேலையா வந்து அவன் வெளில போயிருப்பான் போல. இந்த இடம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரொம்பவே அழகா இருக்கு ரவி. ஆமா, நீ எப்போ வருவ, சீக்கிரம் வா அப்படின்னு கேட்க, நான் வந்துடுறேன், ரூம்ல தான் வந்து உன்னோட சூட்கேஸ்ல எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்கு, நீ வேணா மாத்திக்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போனை கட் பண்ணிட்டு அந்த சூட்கேஸை எடுத்து திறந்து பார்த்தா பயங்கர ஷாக்கா. அதுல எல்லாமே வந்து ரொம்பவே குட்டி குட்டி ட்ரெஸ்ஸா இருக்கு. இதெல்லாம் யாரோட வேலைன்னு தெரியலையே, இவ்வளவு திமிரு இருந்தா இவ்வளவு குட்டியான ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க, நான் இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடவே மாட்டேன், இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே டென்ஷன் ஆறா. இந்த ட்ரெஸ்ஸை போறதுக்கு நான் இதே சாரிலேயே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே சாரிலேயே இருக்கும்போது அப்ப பார்த்தா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ ரவியை வந்து காணும், இவன் எங்க தான் போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளே வெளில போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டு வெளில போறா. அங்க பார்த்தா நிறைய கூட்டமா இருக்கு, என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பயந்துட்டே போகும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சொல்றாங்க, அங்க வந்து ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு பையனுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஷாலினிக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஐயோ, ஏற்கனவே வரும்போது இப்படிதான் அசம்பாவிதமா வந்து ஒரு கார் மோதி ஆக்சிடென்ட் ஆக போனுச்சு, இப்ப ரவிக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறா. உடனே ஓடி போய் அங்க பாக்குறதுக்கு ஓடுறா. அப்புறம் அங்க போய் பார்த்தா ரவி நல்லா தான் இருக்கான், வேற ஒருத்தவங்களுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போல. அப்பதான் அவளுக்கு உயிரே வருது. அதோட ஒரு வழியா நல்லபடியா ஹனிமூனும் கொண்டாடிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி நைட்டு நடந்த இன்சிடென்ட் வந்து அவங்க மனசுல ஓடிட்டு தான் இருக்கு. அதோட நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து தன்னோட அம்மா கிட்ட வந்து ஷாலினி சொல்லி ரொம்பவே புலம்பிட்டு இருக்கா. அப்பதான் வந்து அவங்க வந்து ஆறுதல் சொல்றாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பொறுமையா அவகிட்ட புரிய வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆபீஸ் விஷயமா வந்து ஒரு இடம் வந்து திறக்க போறான் போல. ஸோ அதுக்கு வந்து ஒரு பூஜை வந்து வைக்கணுங்கிறதுக்காக டோட்டல் ஃபேமிலியுமே அங்க போயிருக்காங்க. அப்ப வந்து பூசாரி வந்து அந்த ஃபைல் வந்து எங்கம்மா, அதை வந்து வைங்க, அதை வச்சுதான் நம்ம பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்ல, உடனே வந்து ஷாலினியும் அந்த ஃபைல் எடுக்கிறதுக்காக உள்ள போறா. உள்ளாக்க போயிட்டு அந்த ஃபைலை எங்க பார்த்தாலும் தேடிட்டு இருக்கா. ஆனா அந்த ஃபைல் எங்கேயுமே காணும். அப்ப கரெக்டா ரவியும் வந்துடுறான். வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இல்லைங்க காணும், அதான் தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு மாதிரியா அவளையே பார்த்துட்டு இருக்கா. என்னங்கிற மாதிரி அவளும் பார்க்க, உடனே நெருங்கி வந்த அவளோட நெத்தியில வந்து அப்படியே நெத்தியோட நெத்தியா ஒன்னா வைக்கிறா. இவனோட நெத்தியில இருந்த அந்த குங்குமம் அவளோட நெத்தியில வந்து ஒட்டிக்குது. ஸோ அவளோட நெத்தியில வந்து எந்த விதமான ஒரு குங்குமம் பொட்டி எதுவுமே வச்சிருக்க மாட்டா. ஸோ அதனாலதான் இவன் ரொமான்டிக்கா அப்படி பண்ணியிருப்பான். இதை பார்த்தோன்னா அவளே ஒரு செகண்ட் வந்து அப்படியே காதல் பார்வையா அவனை பார்த்துட்டு இருப்பா. இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். ஷாலினிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ரவி மேல லவ் வந்த மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் இன்னொரு காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.